கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில முதன்மை செயலாளர் முயலரசன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. முன்னாள் முதல்வர் அதிமுகவினுடைய பொருளாளராக ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தில் இருந்த எடப்பாடி காலத்தில் ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் தற்போது திமுகவில் இணைந்து செய்து அதிர்ச்சியும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. முக்கியமாக பார்த்தோம்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி மக்களுடைய வரவேற்பு பெற்ற ஒரு ஆட்சியாக இருக்கிறது. அதனாலதான் நான் இணைஞ்சிருக்கேன், எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா தேர்தலில் கூட போட்டியிடுவேன் மாதிரி ஒரு கருத்து வச்சிருக்காங்க. கூடுதலாக பார்த்தோம்னா ஒரு புறம் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு செக் வைக்கக்கூடிய ஒரு சம்பவமாக தான் பார்க்க முடியுது. ஏன்னா 2026 நாடாளுமன்ற தேர்தலில் தென் மாவட்டம் முழுவதும் ஓபிஎஸ்க்கான ஒரு ஆதரவு மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு. ராமநாதபுரம் மாவட்டங்களில் தனி சின்னத்தில் பலாப்பழம் சின்னத்தில் கூட 2வது இடத்துக்கு வந்திருந்தாங்க. அங்கே போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் பின்னுக்கு தள்ளி 2வது இடத்துல கூட நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. ஓபிஎஸ் அவருடைய வரைக்கும் நம்ம எப்படி பார்க்கலாம்? அதாவது முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவங்க இன்னைக்கு திமுகவில் தன்னை இணைச்சிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு அரசியல் யுக்தி. யாருடைய அரசியல் யுக்தினா நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் யுக்தி தான். தலைவர் கலைஞர் கூட நேரடியாக சூழ்ச்சியை நேரடியாக எதிர்த்து காலி பண்ணிடுவாங்க. ஓகே. ஆனால் ஸ்டாலின் அவங்க எதிர்க்காமலேயே அதை பற்றி எதையும் அலட்டிக்காமலேயே அமைதியாக இருந்தே அதை காலி பண்ணிடுவாங்க. ஓகே. அது அதனுடைய எடுத்துக்காட்டு தான் இந்த ஓபிஎஸ் உள்ள வந்திருக்கிறது. தேமுதிகனுடைய கூட்டணி அமைச்சிருக்கிறது. இந்த மாதிரியான அரசியல் ஒரு லாபியை அவங்க உருவாக்குறாங்க. இது இது எங்கே போய் நிற்குது அப்படின்னு சொன்னால், எதுல இருந்து உருவாகுது அப்படின்னு சொன்னால், பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் ஏற்படுத்தி வச்சிருக்கிற இந்த திருட்டுத்தனமான கூட்டணி, பாசிச இந்த கூட்டணியை இவங்க எந்த வித புரிதலும் இல்லாமல், எந்த லாஜிக்குமே இல்லாமல் இவங்க இந்த கூட்டணியை அமைச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தை தீய சக்தின்னு சொல்றதுக்காகவே ஒருத்தனை உருவாக்கி கட்சியை தொடங்க வச்சு அவங்க தான் தொடங்க வச்சிருக்கிறாங்க. ஓகே. ஏன்னா விஜய் தனியாக போகணும், தனியாக இருக்கணும்னு நினச்சி அவங்க பண்ணலை. அவங்க கூட்டணிக்கு சேர்த்து துணை முதல்வர் கூட அவங்க கொடுத்து உள்ளே வச்சிருக்கலாம். ஆனால் அது அவங்க நோக்கம் இல்லை. திமுகவை தீய சக்தின்னு திமுகவை வீழ்த்துறதுக்காகவே விஜயை உருவாக்கி விட்டுருக்குறாங்க. இந்த சதி திட்டத்தை எல்லாம் உணர்ந்து தான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு கூட்டணியை வலுப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஓபிஎஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவினால தான் ஓபிஎஸ்ன்னு அவங்க இன்னைக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சி.வி. சண்முகம், இந்த சீனியர் எடப்பாடி கூட இருக்கிற அவங்க அதிமுக லீடர்ஸ் எல்லாம் அப்படி கிடையாது. ஓபிஎஸ் தென் மாவட்டங்களில் அவர் செய்கிற அரசியலில் அவருக்கு தனியாக ஒரு அரசியல் பாதுகாப்பு, ஒரு அரசியல் ஆளுமே வச்சிருக்கிறார். இந்த அடிப்படையில் தான் கடந்த தேர்தலில் என்டிஏ கூட்டணியோட ராமநாதபுரத்தில் போட்டியிட்ட போது சொந்த சின்னம், தனி சின்னம் பலாப்பழத்தில் நின்று 2வது இடத்துல வந்திருக்கிறார். 3 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறார். அப்போ எடப்பாடியை பின்னுக்கு தான் தள்ளினார். அதிமுக 3வது இடத்துக்கு போயிடுச்சு. அந்த அளவுக்கு வலிமையான ஒரு தலைவருங்கிற அடிப்படையில் தான் அவங்க இன்னைக்கு அவங்க இணைச்சிருக்கிறாங்க. நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் பெற்றவர், நீண்ட நெடிய அரசியல் யுத்தத்தில் பங்கேற்று வெற்றி பெற்றிருக்கிறார். ஜெயலலிதா இருக்கிற காலத்திலேயே ஜெயலலிதா அம்மா கிட்ட அவ்வளோ ஈஸியாக யாரும் நெருங்க முடியாது. ஆனால் இவர்கிட்ட தான் முதலமைச்சர் பதவியை அவங்க கொடுத்துட்டு 2-3 முறை வாய்ப்பு கொடுத்துட்டு அவங்க போயிட்டு வந்திருக்காங்க. அப்படியாப்பட்ட ஆளுமையுள்ள சக்தி தான் அவர் நம்ம ஓபிஎஸ். அந்த ஓபிஎஸ் இன்னைக்கு திமுகவில் இணைஞ்சிருக்கிறது மிகப்பெரிய வலிமை. இதுவே எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு சங்கூதர வேலை தான். சோழி முடிஞ்சிச்சுன்னு நான் சொல்றேன். ஓகே. சோழி முடிஞ்சு மீண்டு வர முடியாதா? மீண்டு வரவே முடியாது. ஏன்னா சாதி அரசியல் தான் அவர் பண்ணிட்டு இருக்கிறார். கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கவுண்டர் சமுதாயத்தை நம்பி இன்னைக்கு கட்சி நடத்திட்டு இருக்காரு. ஃபார்வர்ட் பிளாக் மாதிரி அதிமுக பிளாக், அவ்வளவுதான். ஓகே. அந்த மாதிரி தான் அந்த கட்சி இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. ஏன்னா தென் மாவட்டங்கள்ல வாஸ் அவுட் ஆயிடுச்சு, இன்னும் வேலையே இல்லை. நேற்று நம்ம பார்த்தோம் சசிகலா அம்மா ஒரு வேலையை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ ஓபிஎஸ் ஐயாவும் ஒரு வேலையை முடிச்சிட்டாரு, சுத்தமாக சோழியை முடிச்சிட்டாரு. டெபாசிட் வாங்க மாட்டாங்க. ஓகே. கட்டுத்தொகையை திரும்பி வாங்கவே முடியாது, அந்த அளவுக்கு கீழே போயிடுவாங்க. இதுல முக்கியமா இன்றைய தினம் சசிகலா அவர் சொன்ன வார்த்தையும் கவனத்தை ஈர்த்ததற்கு ஓபிஎஸ் அவர்கள் இந்த முடிவு எடுத்து காரணமே எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த நடவடிக்கை தான் அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்கல்ல. இல்ல, அது 100% உண்மை. 100% உண்மை. முதுகுல குத்துறது, இந்தியாவிலேயே முதுகுல குத்தக்கூடிய ஒரு நபர்
நம்பர் 1 நபர்னா அது எடப்பாடி பழனிசாமி தான். ஓகே. யாருன்னு தெரியாத ஒரு சாதாரண எடப்பாடி கிராமத்துல எம்எல்ஏவா இருந்தவரை முதலமைச்சர் ஆக்குற வரைக்கும் அடையாளப்படுத்தப்பட்டவங்களே முதுகுல குத்திட்டாரு. சரிங்களா? இப்ப அதுக்கப்புறம் வந்து அவங்க இந்த அதிமுகவினுடைய முக்கிய பொறுப்பாளர்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கிறார். பிஜேபியோட அலைன்ஸ் வச்சு இன்னைக்கு வந்து மொத்த கட்சியவும் வந்து பிஜேபியோட அடகு வச்சுட்டார். என்ன சுயநலத்துக்காக அவர் இதெல்லாம் செய்யறாரு அப்படின்னா, கடைக்கோடி தொண்டர்களை இன்னைக்கு சொல்லுவாங்க, தன்னுடைய சம்பந்தி மீது அமலாக்கத்துறை வழக்குல இருக்கு. நீங்க போய் பேசுகிற போத நீ அலைன்ஸ் வச்சுக்கிறியா இல்லை சம்பந்தி தூக்கி உள்ள தூக்கிறான்னு தான் கேட்பாங்க. அதாவது மோடியும் சரி அமித்ஷா சரி இதுதான் கூட்டணி, வேற ஒண்ணுமே கிடையாது. எவ்வளவு சீட்டு தர்றான், எங்க நிக்கிறான், அதெல்லாம் பேச்சு கிடையாது. அலைன்ஸ் வச்சுக்கிறியா இல்லை வந்து தூக்கி உள்ள வச்சுருவா தான் கேட்பாங்க. இவர் சம்பந்தியை காப்பாத்துறதுக்காக கட்சி அடை வச்சுட்டு வந்துட்டார். இது ஒண்ணு. இப்போ ஓபிஎஸ்னுடைய வரவு இன்னும் எதிர்காலத்தில் இன்னும் நிறைய முன்னணி தலைவர்கள், அதாவது இபிஎஸ்ஆல் ஓரங்கட்டப்பட்டவர்கள், பல நெருக்கடிகளில தனக்கு உண்டான மரியாதை கிடைக்காமல் இன்றைக்கு அரசியலிலிருந்து ஒரு கௌரவமான நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்கெல்லாம் திமுக வந்து தேர்வு பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. யாரெல்லாம் இந்த சமூகத்துக்கு சரியா இருப்பாங்க, யாரெல்லாம் திராவிட இயக்க சிந்தனையில அவங்க சரியா இருப்பாங்க, இந்த மாதிரி தலைவர்களை தேர்வு பண்ணி தன்னுடைய கட்சியில இணைச்சு இன்னைக்கு இந்த மதசார்பற்ற கூட்டணியை வந்து வெற்றி பெற வைக்கிறதுக்கான 100% கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 200 வெற்றி பெற்றலாங்கிற ஐடியால இருந்தாங்க. இப்ப இந்த ஸ்டாலினுடைய இந்த நடவடிக்கையை நீங்க பார்த்துட்டே போனீங்கன்னா 234 தொகுதியிலையும் வந்துமே மதசார்பற்ற கூட்டணி வெற்றி பெறும். ஏன் அதை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 23% ஸ்ட்ராங்கா இருக்குது. அந்த வாக்குல யாராலையும் கை வைக்க முடியாது. அது நேரடியா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் இருக்கக்கூடிய அது வாக்கு வங்கியினுடைய அது பெர்சன்டேஜ். இதை தாண்டி 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிறது, விடுதலை சிறுத்தை இருக்குது, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது, இஸ்லாமிகள் அமைப்புகள் இருக்கிறது. ஒவ்வொரு ஆளுக்கு 2% வச்சா கூட நீங்க வந்து 40% வந்து தாண்டிடும். இப்ப கூடுதலா இந்த அரசியல் ஆளுமை ஓபிஎஸ் போன்ற அரசியல் ஆளுமைகள் வருகிற போது இது வந்து திமுகவினுடைய கூட்டணியினுடைய வெற்றியை வந்து உறுதிப்படுத்துது. அதே நேரத்துல இந்த பிஜேபி அதிமுக கூட்டணியினுடைய உளறல்கள், பொய் புத்தலாட்டங்கள், இதெல்லாம் வந்து அவங்க தோல்விக்கு வந்து அச்சாரமாக மாறிட்டே இருக்கு. இவங்க 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருந்த போது 5.5 ஆண்டு காலம் ஜெயலலிதா, 4.5 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்த போது ஒன்றிய அரசோடு இணைந்து தமிழ்நாட்டு மாநில அரசுகளுக்கு என்னென்ன துரோகம் செய்தார்கள் என்பதை பட்டியலிட முடியும். இந்த சிறுபான்மையினருக்கு எதிராக சிஏஏ சட்டம் பாஸ் ஆகுவதற்கு முக்கிய காரணமே எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிமுகனுடைய உறுப்பினர்கள் தான். நாடாளுமன்றத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பணிகளில வெளி மாநிலங்களை சார்ந்தவர்கள் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி வேலைக்கு வரலாங்கிற சட்டத்துல கையெழுத்து போட்டது இவங்க தான். இதே எடப்பாடி பழனிசாமி தான். 3 விவசாய சட்டங்கள், விவசாயிகளுக்கு எதிரான 3 சட்டங்களை வெற்றி பெற முடியாத நிலையில இதே அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் தான், எடப்பாடி பழனிசாமி தான் வாக்களித்து இந்த சட்டத்தை வெற்றி பெற செஞ்சாங்க. இன்னும் மீத்தேனுக்கு இன்னும் பல்வேறு மாநில உரிமைகளை பறிக்கிற ஒரு கொடூரமான சட்டங்களை நாடாளுமன்றத்துல மக்களவையில தோற்று போனாலும் மாநிலங்களவையில இவங்க வாக்களித்து வெற்றி பெற செஞ்சிருக்கிறாங்க. இவ்வளவு துரோகத்தை இவங்க இங்க தமிழ்நாட்டுக்காக பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில எடுத்து இயம்பப்படும். தேர்தல் பிரச்சாரத்துல எடப்பாடி பழனிசாமியினுடைய துரோக வரலாறை வந்து இன்னைக்கு திராவிட இயக்க தோழர்கள், பெரியார் இயக்க தோழர்கள், கம்யூனிஸ்ட் சித்தாந்த இயக்க தோழர்கள் எல்லாருமே வந்து வீதி வீதியா கொண்டு போயிடுவாங்க. அதனால கொஞ்ச நஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கிற அதிமுக பிஜேபிக்கான ஓட்டுகள் கண்டிப்பா சிதறும். இல்ல, இப்போ ஓபிஎஸ் அவர்களுடைய இந்த வருகை தென் மாவட்டங்கள்ல குறிப்பா பார்த்தோம்னா மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை இந்த மாதிரியான இடங்கள்ல எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுதுன்னு பார்க்கலாம். இல்ல, இப்ப வந்து இது ஒரு குழு அரசியல் தான். எப்படி எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை கொண்டு போய் மேற்கு மண்டலங்களை கொங்கு மண்டலத்துல சுருக்கிட்டாரோ, ஒரு சாதிக்கான கட்சியை ஆக்கிட்டாரோ, அதே பார்வையில நம்ம பார்த்தோம்னா ஓபிஎஸ்க்கு தென் மாவட்டங்கள்ல குறிப்பா மதுரைக்கு தெற்கு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 8 மாவட்டங்கள்ல ஓபிஎஸ்னுடைய வளர்ச்சி, ஓபிஎஸ்னுடைய ஆதரவு, ஓபிஎஸ் அரசியலில
அவர் வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிற மக்கள், அவர் சமூகம் சார்ந்த மக்களாக கூட இருக்கலாம். ஓகே. அந்த அடிப்படையில திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணிக்கு மிகப்பெரிய வலுவு சேர்த்திருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது. 234 தொகுதியிலும் வெற்றி பெறுவாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த கூட்டணி, பாரதிய ஜனதாவோடு இணைந்திருக்கிற இந்த கூட்டணி டெபாசிட்டே இழந்துருவாங்க. யாருமே டெபாசிட் வாங்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, விஜயனுடைய வரவு, எல்லாரும் திமுகன்றாங்க. விஜயனுடைய வரவு இந்த பிஜேபி அதிமுக அலைன்ஸை காலி பண்ணிடும். ஓகே. 2ஆம் இடத்துக்கு வரும். 2ஆம் இடத்துல விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க 3ஆவது இடத்துக்கு தள்ளப்படுவாங்க. அதனால இந்த வர்ற தேர்தல் முடிவு இப்படிதான் இருக்கும். ஓகே சார், நன்றி. நன்றி.